தருமபுரி நகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக கூறி அதிமுக வார்டு உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டரங்கில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தருமபுரி நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளது. இதில் திமுக 19 வார்டு உறுப்பினர்களும் அதிமுக 13 வார்டு உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் இருந்து வருகின்றனர். நகராட்சியில் திமுகவை சேர்ந்த லட்சுமி மாது நகரமன்ற தலைவராக உள்ளார். இந்த நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் நகரமன்ற அவசர கூட்டம் மாலை கூட்டரங்கில் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வராத முன்பே ஆல்பஸ் என்று 4:40 மணி அளவில் நகரமன்ற கூட்டம் முடிவடைந்து விட்டது என்று தெரிவித்ததால் அதிமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் குடிநீர், தெருவிளக்கு, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்வதில் நகராட்சி நிர்வாகம் ஊழல் செய்திருப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப காத்திருந்தனர். ஆனால் திருக்குறள் மட்டும் வாசித்துவிட்டு அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது என தெரிவித்து நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் எழுந்து சென்றனர். அதனை கண்டிக்கும் வகையில் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மொத்தமாக 4 இடங்களில் மட்டுமே நடைபெற்றது. இதற்கு குடிநீர் தேவைக்கு 10 லட்சம் செலவாகியுள்ளது. திறனாய்கள் பிடித்து கருத்தடை செய்ததாக கூறி பெருமளவு ஊழல் நடந்திருப்பதாகவும், நகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை குழி தோண்டியதில் புதிய ஜேசிபி இயந்திரம் 20 லட்சம் மட்டுமே, ஆனால் குழி தோண்டி கணக்கில் 30 லட்சம் செலவாகியுள்ளதாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து திட்டங்களிலும் ஊழல் நடந்திருப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்த 30 தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக வார்டு உறுப்பினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலை மறியலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனையடுத்து நகராட்சி முகப்பு முன்பு அமர்ந்து நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். நகராட்சி ஆணையாளர் நேரில் வந்து வார்டு உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரும் கலந்து சென்றனர். தருமபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க வரும் 17ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வருகை தர உள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கையெழுத்து கூட போடல. என்ன பேசுறது எங்களுக்கு எப்படி தெரிய போகுது சொல்லுங்க. வந்து இதேதான் உட்காரோம். கையெழுத்து போடாமலே ஆளுங்கள யாரும் வரல. அதுக்கு நீங்க வைக்காம இருக்கலாம். மீட்டிங் வச்சு எங்களுடைய கோரிக்கை எதுவுமே கேட்காம நீங்க எதுவுமே சொல்லல. உடனே வந்து நாங்க வந்து வந்து நிக்க கூட என்ன அர்த்தம்? என்ன ஒரு கோரிக்கை கூட கேட்கலாம். என்னன்னு கேட்கலாம். அந்த கோரிக்கை நாங்க வந்து உட்கார்றோம்ல. ஆல்பாஸ் அசந்தா படிக்கணும்ல. என்ன சப்ஜெக்ட் கூட படிக்க கிடையாது. படிக்கல வந்தால வந்து போயிட்டே இருக்கறான் ஆல்பாஸ் நம்ம. பின்னாடி எடுத்து உட்கார்றோம். எல்லாம் இருக்குது. சரி இந்த மாதிரி போயிட்டானா? கவுன்சிலரோட குறைகளை எதுவுமே கேட்கல. அந்த உடனே ஆல் பாஸ் ஆக போறா என்ன அர்த்தம்? ஆல் பாஸ்னா நாங்க ஓகே சொன்னால நீங்க எடுத்துக்கோ. நான் எதுமே சொல்லவே இல்ல. எங்க குறைகளை கேட்காம போனா என்ன அர்த்தம்? எங்களை எல்லாம் கேட்கணும் தானே. 2
சைடு ஓகேனா தானே ஆல் பாஸ். கவுன்சிலர்ஸ்க்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன இருக்கு? இந்த குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளவு வரி போட்டுருக்காங்க. குடிக்கிற 1/4 லிட்டர் கூட இல்லை. ரொம்ப அராஜகமா இருக்குது இந்த திமுக ஆட்சி, ரொம்ப அராஜகமா இருக்கு. அஸ்தாவுல வந்து நாங்க கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, என்ன பாக்கணும் சொல்லவே கிடையாது. உங்களோட ஸ்டாலின் 40 லட்சம் கூட இல்லை. எல்லாத்துலயுமே ஊழல் செய்யறாங்க. உங்களுடைய ஸ்டாலின்ல வந்து கேம்ப் போடுறாங்க 3 இடத்துல கேம்ப் போடுறது, அது 40 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு எங்களால ஒரு கவுன்சிலரா பதிலே சொல்ல முடியல, பதிலே சொல்ல முடியல, வெளியே போய் நிக்க முடியல. அதிகமா பேசுறாங்க. பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்டல ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. இங்க வந்தீங்கன்னா இவங்க 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, கேள்வியே கேட்கறதுக்குலாம் எழுந்து போயிடுறாங்க. இந்த குறையெல்லாம் நாங்க எங்க போய் சொல்றது? எங்களுக்கே இந்த ஒரு நிலைமைனா பொதுமக்கள் நடத்துறாங்க. எங்களோட தேவைக்கு பொதுமக்கள் தேவைக்கு மீட்டிங் நடக்கல. கவுன்சிலுக்கு மரியாதை கிடையாது. எந்த ஒரு செயலும் ஏற்றுக்கிறது, காது கொடுத்து ஏற்றுக்கிறதில்ல. கவுன்சிலுக்கு மரியாதை வேணும் முதல்ல. நாங்க வந்து உட்காந்து ஒரு கவுன்சிலர் சார்ஜ் போக்குறோம், அவர் எழுந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆளுங்களே வரல மீட்டிங், ஆள் பாசல் போயிட்டா அது எந்த விதத்துல சார் நான் இல்ல வந்த ஆளுங்க கூட யாரா அட்டெண்டன்ஸ் நாங்கள சைன் பண்ணிடுறாங்களான்னு பாருங்க. கையெழுத்து கூட வாங்கல. சைன் பண்ணி எழுந்து வந்து ஆள் பாசல் உட்காந்து போயிட்டே இருந்துட்டாங்க எல்லாரும். அட்டெண்டன்ஸ்ல கேட்டாங்க எப்படி கண்டிக்கின்றோம் 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 நகராட்சி ஊழலை கண்டிக்கிறோம். நகராட்சி ஊழலை கண்டிக்கிறோம் 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 நகராட்சி ஊழலை கண்டிக்கிறோம். நகராட்சி ஊழலை கண்டிக்கிறோம். நகரமன்ற உறுப்பினர் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் முனிசிபாலிட்டியே, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் முனிசிபாலிட்டி, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கும் முனிசிபாலிட்டி கண்டிக்கிறோம் 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 முனிசிபாலிட்டியை கண்டிக்கிறோம். 4:35 மீட்டிங் அறிவிச்சுட்டு 4:10 மீட்டிங்கை முடிச்ச முனிசிபாலிட்டியை கண்டிக்கிறோம். நகரமன்ற உறுப்பினர் யாரு கையெழுத்து வாங்காத ஆள் பாஸ் போறாங்க. இது கமிஷனர் வந்து ஒழுங்காக்குறாரு. அவரே கமிஷனர் இல்ல. சார் இல்ல ஆணையாளர் வந்தாதான் போவோம். சார் ஆணையாளர் அவசரம் சார். சார் அப்படி பண்ணா சார் இல்ல சார். எல்லாரையும் வர வைக்கலாம். ஒளிக ஒளிக
அப்படியே முதல்வர் பெயரில் ஊழலை கண்டிக்கின்றோம். நாய் தடுப்பூசி ஊழலை கண்டிக்கின்றோம். போச்சே 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 கையெழுத்தே வாங்கல நீங்க அப்ப எப்படி சார் எப்படி சார் எல்லாமே அனைவரும் பேசுறீங்க அனைவரும் வணக்கம் தான் சொல்றேன் மற்றது எல்லாம் நீங்க தான் சார் பேசுறீங்க படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் சார். படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். 3 நிமிஷத்துல வந்து முடிக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? யாருமே இல்லை. ஊழல் இது. உள்ள நடக்கிற ஊழல் 3 நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தாங்க. அது என்ன ஆச்சு? வரவு செலவு கணக்கு என்ன ஆச்சு? நகரமன்றத்தில் நடக்கிற வரவு செலவு கணக்கு என்ன ஆச்சு? ஊழல் நடக்குது செக் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி வந்து வந்திருந்தாங்க. அந்த 3 நாளையும் அந்த அம்மா வந்து நீங்க பதில் சொல்லுங்க சார். நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? 3 நாளைக்கு ஆர்டிஎம் ஆபீஸ்ல இருந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து செக் பண்ணாங்க. அது ஏன் வெளியே வரல? ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்க ஆபீஸ்ல ஏன் வெளியே வரல? 33வது வார்டு. என் பேர் ராஜாத்திங்க.
தருமபுரி நகராட்சியில் நிறைய ஊழல் நடக்குதுங்க. முனிசிபாலிட்டியில் இன்றைக்கி மீட்டிங்குன்னு நாங்கள் 13 கவுன்சிலர் ஏடிஎம்காவில் 13 கவுன்சிலரில் 5 கவுன்சிலர் தாங்க வந்தோங்க. வந்த உடனே அவங்க ஆல் பாஸ்ன்னு சொல்லி சேர்மன் அம்மா எழுந்து வெளியில் போயிட்டாங்க. கமிஷனர் இருந்தாங்க, அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போனேன். கமிஷனர் எழுந்து வெளியில் போயிட்டாங்க. சார்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸ்டாலின் முகாம் 3 நடத்துனாங்க சார். 3க்கு 10 லட்ச ரூபாய் பில் போட்டுக்கிறாங்க, தண்ணி பில்லுன்னு. தெருநாய் பிடிக்கிறதுக்குன்னு தெருநாய் பிடிச்சி எந்த வீதியிலையும் தெருநாய் பிடிக்கலைங்க சார். நிறைய ஊழல் நடக்குது. தெருநாய் பிடிச்சன்னு ஒரு பில்லு போட்டுட்டாங்க சார். அது இல்லாமல் எந்த டிச்சு அல்றதோ குப்பை அல்றதோ எதுக்குமே வரதில்லை. தருமபுரி பஸ் அன்சாகரத்துலைங்க சார் 33வது வார்டில் மதுரா பைக் போகிற ரோட்டில் பாதாள சாக்கடை இருக்குன்னு சொல்லி அந்த மணல் பூரா இவங்கள அள்ளிட்டு வந்துட்டாங்க சார். அங்கே மணல் இந்த ஜல்லி இதெல்லாம் இருந்துச்சுங்க சார். அதெல்லாம் இந்த அள்ளனது அது நரம்பெல்லாம் இருந்துச்சுங்க சார். நரம்பு பூரா இவங்களே அள்ளிட்டு வந்தாங்க. அது எத்தனை வருஷமாங்க சார் அது வேலை செய்கிறது. அது இல்லாத அன்சாகரத்தில் 33வது வார்டில் சுடுகாடுக்கு போகிறதுக்கு பாதாள சாக்கடை எடுத்தாங்க சார். 3 மாதம் ஆகுது. நாங்கள் எதனா தகனம் செய்யறதுக்கு அங்கே போகிறதா இருந்தால் பணம் எரிக்கிறதுக்கு போகிறதா இருந்தால் வழி இல்லைங்க சார். 3 மாதமும் அது இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்யணும் அதுவும் செய்யாத விட்டுட்டாங்க சார். இன்றைக்கி மீட்டிங்கே நடத்தலைங்க சார். அவங்க யார்கிட்டையும் கையெழுத்து வாங்கலை. நாங்கள் 13 பேர் வெளிநடப்பு வந்துட்டோங்க சார் ஏடிஎம்காவில். அவங்க ஆளுங்கட்சி நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி நாங்கள் பாஸ் பண்ணிக்குவோம். நீங்களே இல்லைனாலும் சரி கையெழுத்து இல்லைன்னா நாங்கள் பாஸ் பண்ணிக்குவோன்னே சொல்கிறாங்க. எப்போ கேட்டாலும் அதுதாங்க சார் சொல்கிறாங்க. அவங்க கமிஷனர் பதிலே சொல்கிறீங்க சார். அவர் கேட்டாக்க என்னங்க சார் சொல்கிறாங்க. கமிஷனர் 2 வார்த்தை 1 வார்த்தை தான் அங்கே பேசுகிறாங்க. எந்த குறைகளை கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றான். அப்புறம் ஆள் அனுப்பிச்சுட்றோம். நாளைக்கு ரெடி ஆகுது, இன்றைக்கி ரெடி ஆகுதுன்னாங்க. ஆனால் அவங்க செஞ்ச பாடு இல்லைங்க சார் எதையுமே. கவர்மெண்ட்டில் எங்கேங்க சார் வந்து செய்கிறாங்க. எல்லாம் அப்படியே தாங்க சார் கிடக்குது. டிச்செல்லாம் பாருங்கள், கொசு நிறையா. கொசு வடிக்கிறது வராங்க. வெறும் சீமன் நாற்றுங்க தாங்க சார் நாருது. கமிஷனர் வந்து பொதுவாக இருக்கணும். ஆனால் இவர் வந்து கமிஷனர் வந்து அவங்க கூட தாங்க சார் இருக்காரு. கமிஷனர் வந்து பொதுஜனத்துக்கு பக்கம் இல்லைங்க சார். கமிஷனர் தருமபுரி வந்து திமுகவில் நகர செயலாளராக இருப்பாங்களாட்டுங்குதுங்க சார் எங்களுக்கு பார்க்க போனால்.